பியூர்லி ஜென்சி டிஎம்கே பசங்களுக்காக மட்டுமே இந்த பதிவு. சரியா? இப்போ என்ன அப்படின்னா, நிறைய பேர் நான் அந்த பதிவு போடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனால் நிறைய பேர் அந்த கேள்விகள் கேட்குறாங்க. அப்படிங்கும்போது வேற வழி இல்லை. ஏன்னா அவங்களும் டிஎம்கே அப்படிங்கும்போது பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நானும் இருக்கேன். அதனால பதில் கண்டிப்பாக கொடுப்பேன். அதில் ஒன்றும் தவறு இல்லை. நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் டைரெக்டாக எங்களை கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு. தம்பி, நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன தொடர்பு கொள்ள முடியாத ஆள் கிடையாது. நான் எங்கள் திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் யார்கிட்ட கேட்டாலும் திமுக காரங்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, ராஜதுரை ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் இருக்கும். எல்லாத்தையும் நான் எடுத்து பேசுவேன். யார் ஃபோனையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். அதனால் நீங்கள் உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் வேண்டாம். ஒன்று வாட்ஸ்அப்பில் இல்லை இன்பாக்ஸில் வந்து நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கூட நான் பதில் கொடுத்துருக்கேன். யாரோ தெரியாதவங்க நம்பர் கேட்டால் கூட ஓப்பன்லேயே தான் போடுவேன். நான் நம்ம இன்பாக்ஸிலோட போய் போட மாட்டேன். டேரெக்டாக கமெண்ட்லேயே போடுவேன் நான். ஆனால் அதை கூட நிறைய பேர் கேட்பாங்க, என்ன ஓப்பனில் எல்லாத்துக்கும் இப்போ நம்பர் போடுறீங்க அப்படின்னு. இதில் ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. சரியா? என் நம்பர் நான் ஒன்றும் பெரிய ஆளெல்லாம் கிடையாது, நம்பர் போடாத அளவுக்கு. சரியா? ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஆக்கப்பூர்வமான இதை பொண்ணு சொல்லுங்கள், நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்றீங்க. நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நீங்கள் இந்த சென்சி டிஎம்கே ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5-6 பேர் இருக்கீங்க இல்லையா? இந்த 5-6 பேருமே உங்கள் பதிவுக்கு கீழே போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க படிச்சு பார்த்துருக்கீங்களா தம்பிகளா? எந்த கமெண்ட்ஸுமே ஒரு 10% பாசிட்டிவா இருக்கா? பார்த்துருக்கீங்களா? இல்ல தம்பிகளா. நீங்க படிங்க, நல்லா படிங்க. சுய பரிசோதனை முதல்ல செய்யுங்க. அப்புறமா நாங்க சொன்னது தப்பா அப்படிங்கறத அப்புறமா பேசிக்குவோம். ஒன்றும் தவறு இல்லை. நீங்க முதல்ல அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க படிக்கல. அதுல வர்ற கமெண்ட்ஸ் எல்லாமே தலைவரையும் தளபதியவும் அவங்க ஃபேமிலியவும் எல்லாமே திமுகவையும் மட்ட ரகமா கொத்தடிமையில் ஆரம்பிச்சு இப்படி ஒரு வார்த்தையே நாங்கள் பயன்படுத்துறது கிடையாது தம்பிகளா. எதிர்கட்சிக்காரங்க கூட எங்களை இப்படி எல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. ஊப்பிம்பாங்க. ஊப்பின்னா உடன்பரப்பு, அவ்வளவுதான். அது பெரிய விஷயம் கிடையாது. அதனால ஊப்பின்னு தான் சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அதை கூட நான் கிண்டலா நினைக்க மாட்டோம். சரி, ஒரு கௌரவமா கூட நினைச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அவங்க கூட அப்படிதான் நினைச்சு சொல்லுவாங்க. ஒரு கௌரவமாக தான் வச்சிருந்தாங்க. நீங்க இப்ப கொத்தடிமைகள் ஆரம்பிச்சிங்க. அப்புறம் அந்த அமைச்சரை கீர்த்தனாவை அந்த குழந்தைய வச்சுட்டு கொண்டு வந்தீங்க. எல்லாமே தம்பிகளா நீங்க பண்றது எதுவுமே என்ன சொல்றது அரசியல்ல வராது. அதை சொன்னாலும் நீங்க என்ன சொல்றீங்க, எங்களை இப்படி கிரிட்டிசைஸ் இது பண்றாங்க வைக்காங்க அப்படின்றீங்க. நீங்க என்ன சொல்றேன் அப்படின்னா, எல்லாத்தையுமே இப்ப இந்த 3 மாசத்துல எடுத்துக்கோங்க. இந்த ஆட்சி வந்த அந்த 2 மாசத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எதையுமே நீங்க செய்யல. எல்லாமே நக்கல் பண்றது, கிண்டல் பண்றது, கேலி பண்றது, இந்த லைன்ல மட்டும்தான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. வேற என்ன பண்றீங்க சொல்லுங்க அப்போ? அதாவது திமுக ஆளுங்கட்சியோட இருக்கிறத விட எதிர்கட்சியில 4 மடங்கு வீரியமா செயல்படும். அப்படி இருக்கிற திமுகவே இன்னைக்கு செயல்படுதா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு உங்களோட அந்த என்ன சொல்றது அந்த அரசியல் வந்து ஒரு மாதிரி வெளியில எக்ஸ்போஸ் ஆகிறது. உங்களோட இந்த நீங்க கிண்டல் பண்றது, கேலி பண்றது, அதை அவங்க என்ன செய்யறாங்க, பெருசா எக்ஸ்போஸ் பண்ணி அதுதான் அரசியல் அப்படிங்கிற மாதிரி அதை அவங்க கொண்டு போய்கிட்டு அவங்க அரசியல் ஈஸியா நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் உங்களுக்கு புரியலையா? எத்தனை விஷயங்கள் இருக்கு. இப்ப இந்த ஆட்சியில இந்த லாக்அப் டெத் எத்தனை நடந்தது? இந்த லாக்அப் டெத் ஏதாவது அரசியல் பண்ண விட்டீங்களா தெரியல? திமுக கட்சி ஏதாவது அரசியல் பண்ற அளவுக்கு விட்டீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நாள் பேசு பொருள், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு. மறுபடியும் நீங்க ஏதாவது பண்ணிடுறீங்க, அதை வச்சு அவங்க மீடியாவை அடுத்த கட்டம் நகண்டு இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு அதை அவங்க பெருசா எக்ஸ்போஸ் பண்றாங்க. நீங்க அதுக்கு போய் பதிலும் கொடுக்க மாட்டேன்றீங்க, ஒன்னும் பண்ண மாட்டேன்றீங்க. ஒரு அமைச்சர் வந்திருக்கிறாரு, இன்னைக்கு ராஜ்மோகன் நினைக்கிறாமா, அவர் வந்திருக்கிறாரு. இந்த ஒரு 4 பசங்க நிக்கிறீங்க, நின்றுகிட்டு, ஏய் மிஸ்டர் ராஜ்மோகன், நீங்க பிஜேபி சொல்லுங்க, இதை சொல்லுங்க, இப்படி எல்லாம் கேரோ பண்ண முடியாது தெரியுமா தம்பிகளா? அமைச்சர்களை கேரோ பண்றது தவறுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? திமுக இப்படி ஏதாவது ஒரு அமைச்சரை போய் நீ கேரோ பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கேன், கட்சிக்காரனே உன்னை சும்மா விட்டுருக்க மாட்டான். அதுக்கு மேல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் தவறு தம்பிகளா. இதை சொன்னா இது கூட உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்களேன் பாப்போம். இதுல எங்க இருந்து நாங்க உங்களுக்கு இது பண்றோம்? எந்த இடத்துலயுமே நீங்க எங்களுக்கு போட்டியும் கிடையாது, காம்படிட்டரும் கிடையாது. உங்ககிட்ட அதுபோது வராப்புல எங்க தொடர்பு உள்ளலாம். நீங்க என்ன ஆத்தரைஸ்டா தம்பிகளா? நான் தெரியாம தான் கேட்க. திமுக நீங்க என்ன ஆத்தரைஸ்டா இல்ல ஏத்திருக்காங்களா? முரசொலியில வந்திருக்கா சென்சி டிஎம்கேன்னு ஒரு அமைப்பு இருக்குன்னு? 2010 எல்லாம் பாத்தீங்க, 10-11 எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இப்படி நான் பதிவு போடுறேன் பண்றீங்களா தம்பியடா? முதல்ல ஒரு ஐடி வச்சிருந்தேன், சரியா? 80,000 ஃபாலோவர் இருந்தது, சரியா? அதுல கிட்டத்தட்ட 8,000 போஸ்ட் போட்டிருக்கிறேன், சரியா? 8,000 போஸ்ட். அந்த 8,000 பதிவுமே திமுக தான் போட்டிருப்பேன், சரியா? இப்ப இந்த இருக்கிற இந்த 50,000 ஃபாலோவர் இதுலயுமே பாருங்க 3,000 போஸ்ட்டுக்கு மேல போட்டிருக்கிறேன். 3,000 போஸ்ட்டுமே திமுக தான் போட்டிருப்பேன் நான், சரியா? நீங்க இப்ப வந்து உழைக்கிறீங்க, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அதுக்காக பழைய ஆட்கள் சொல்றதெல்லாம் தவறு, நாங்க செய்யறது அந்த சரி அப்படி நினைக்காதீங்க தம்பிகளா. நீங்க பண்றது என்ன சொல்றது, அந்த அரசியலை வேற மாதிரி கூட்டு போறீங்க. நீங்க தான் நம்ம திமுக காப்பாத்த வந்த மாதிரி, அப்ப திமுக உள்ளவங்க எல்லாரும் போயிட்டாங்க அப்படி நீங்களா நினைச்சுக்கிட்டு நீங்களா பண்ணிக்கிட்டு தம்பிகளா நீங்க பண்றது அரசியலே கிடையாது. நான் இப்பயும் சொல்றேன், அரசியலே கிடையாது. இதுக்கெல்லாம் போஸ் போட்டு தான் சொல்ல வேண்டிய நிலைமை. ஏன்னா நீங்க திமுகன்னு சொல்லிட்டீங்க, அதனால நான் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல பதில் சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளவுதான், சரியா? நீங்க பண்ற இந்த விஷயங்களை நாங்க 2010லயே பண்ணிட்டு வந்தோம் தம்பிகளா, சரியா? இப்ப இருக்க இந்த அணிகள்ல 24 அணிகள் வந்திருக்கு. இப்போ
16 அணி தான் இருந்தது. இப்ப மீதி இருக்கிற 8 அணி இப்ப புதுசா தான் போட்டிருக்காங்க. இப்போ 2015க்கு மேல ஒவ்வொரு அணியும் இது தேவை, இந்த காலகட்டங்கள்ல இந்த அணி தேவை, எங்களுக்கு இந்த அணி தேவை அப்படின்னு எல்லாமே இதே பேஸ்புக்ல போட்டு தான் நாங்க அந்த அணிகளே உருவாக்கியிருக்கோம் திமுகல. அதனால நாங்க நிறைய சொல்லியிருக்கோம். என்னைக்கு சொல்லல தம்பிகளா, அரசு ஊழியர்கள் நம்மளை விட்டு வெளியே போறாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அதை நீங்க பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. சரி, அரசு ஊழியர்கள் நம்மளை விட்டு வெளியே போறாங்க, தோமஸ் அளவு ஊழியர்கள் வெளியே போறாங்க, போக்குவரத்து தொழிலாளர்கள், போலீஸ் துறையில் உள்ளவங்க, சத்துணவு அமைப்பாளர்கள், இந்த செவிலியர்கள், இவங்க எல்லாமே திமுக விட்டு வெளியே போறாங்க, அந்நியப்படுறாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசுங்க. அவங்க வந்தாங்கன்னா நமக்கு ஓட்டு பலமா இருக்கும். ஒரு அரசு ஊழியர் 10 லட்சம் பேர் இருக்கான் அப்படின்னா ஒரு அரசு ஊழியரா நினைக்காதீங்க அவங்கள. அவன் 50 ஓட்டை பாதிக்கும். இதெல்லாம் சேர்ந்துதான் நமக்கு வெற்றி வாய்ப்பை தரும். அதனால வெற்றி வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது, எதையும் விட்டுறாதீங்க அப்படின்னு பல வீடியோ போட்டிருக்கிறேன். மகேஸ்வரனு போட்டிருக்கேன், மாசவண்ணனு போட்டிருக்கேன், சேகர்பாபுனு போட்டிருக்கேன். எத்தனை அமைச்சர்களும் அத்தனை வச்சு அமைச்சர்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். யாருமே செவிசாய்க்கல, யாருமே செவிசாய்க்கல. திமுக 60-70 தொகுதி தான் பிடிக்கும் அப்படின்னு என்ன சுத்தி உள்ள எல்லாருக்கும் தெரியும் நான் என்ன சொன்னேன் அப்படின்ட்டு. ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, இருந்த சூழ்நிலை அப்படிதான் இருந்தது. கிறிஸ்டியன் இவங்க எல்லாம் பாதி பேர் வெளியே போறாங்க, இவங்க பாதி பேர் வெளியே போறாங்க. எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா இவ்வளவுதான் வருது, 60-70 தொகுதி தான் வரும். இப்படிங்கறத நான் முதல்ல சொல்லத்தான் செஞ்சேன். நான் சொல்லாம இருந்தேன்னா அப்பவே சொல்லி அதை சரி பண்ணி இருந்தா இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கும் தம்பிகளா. இப்பயும் நான் உங்களுக்கு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நாளைக்கு ஒரு வருஷம் கழிச்சு இந்த பசங்களால இப்படி வம்பா போயிருச்சே அப்படின்னு 4 பேர் உங்களை பேசிடக்கூடாது பாரு, அதுக்கு தான் சொல்றேன். சத்தியமா சொல்றேன், நாளைக்கு 1 வருஷம் கழிச்சு நீங்க பண்ணதெல்லாம் தப்புன்னு நீங்க நினைச்சு பார்க்க முடியும். கட்சி அதல பாதாளத்து போயிரும் தம்பிகளா. அதனாலதான் சொல்றேன், இந்த விஷயங்களை இப்படி பண்ணாதீங்க. எதை எக்ஸ்போஸ் பண்ணணுமோ அதை எக்ஸ்போஸ் பண்ணுங்க, அதை விட்டுறீங்க. நீங்க கிண்டலு கேலி பண்றது இது மட்டும்தான் இதுன்னே நினைச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அவன் என்ன சட்டி போட்டிருக்கிறான், அவன் என்ன இது போட்டிருக்கான், இது தேவையில்லை தம்பி, இது தேவையில்லை. எத்தனையோ விஷயங்கள் இந்த அரசுல தவறுகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அத்தனையும் சுட்டி காட்டி போட்டுக்கிட்டு இருங்க. நாங்க ஒன்னும் நீங்க எங்களுக்கு எதிரியே கிடையாது. ஒன்னும் நீங்க எங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு காம்படேட்டரே கிடையாது. நீங்க நான் உங்களுக்கு போன் பண்ணி பேசணுன்றீங்க, நீங்க வெறியும் பேச மாட்டேன்றாரு அப்படின்றீங்க. எதுக்கு பேசணும்னு எதிர்பார்க்கறீங்க நீங்க? புரியல. நான் ஒருத்தன் தானே தம்பி போட்டுட்டு இருக்கிறேன். திமுக எத்தனை கோடி பேர் இருக்காங்க தெரியுமா? நான் ஒருத்தன் தானே போடுறேன், வேற யாராவது போடுறாங்களா? இதுல என்ன இருக்கு? ஏன் போன் நம்பரை தம்பிகளா இப்பயே நான் வீடியோ போடுறதுன்னு சொல்றேன். எத்தனையோ அமைச்சர்கள் எனக்கு போன் நம்பரை வாங்கி, எத்தனையோ நம்ம கட்சிக்காரங்க எல்லாரும் போன் நம்பர் வாங்கி பேசுறாங்க. ஒன்னு என்னோட பதிவில் உள்ள கமெண்ட்ஸையும் நீங்க பாருங்க, பதிவும் பாருங்க. உங்க ஆதங்கம் நியாயமா அப்படிங்கறது நீங்களே யோசித்துக்கோங்க. என்னோட பதிவில் உள்ள கமெண்ட்ஸையும் பாருங்க. பார்த்துட்டு அதுல பரம்பரை திமுக காரங்க யாராவது நீ பேசுறது தவறு தம்பி அப்படின்னு ஏதாவது சொல்றாங்களா அப்படின்னு பாருங்க. இல்ல கட்சிக்காரங்க யாராவது நீ பேசுறது தப்பு தம்பி, இப்படி பேசாத அப்படின்னு ஏதாவது சொல்றாங்களா அப்படிங்கறதையும் பாருங்க. ஏன்னா நாங்க பட்ட வலிகள் வேதனைகள் அதிகம், இழப்பு அதிகம். 10 வருஷம் இருந்தது பாத்தியா, 2010 இருந்து 2021 வரைக்கும். இந்த காலகட்டங்கள்ல அவன் ஒன்றியச்சல நகரச்சல பேருச்சல இருந்தாங்க பாத்தியா, அவன் பொண்டாட்டி தாலியை வித்து தான் கட்சி நடத்தணும். இதுதான் யதார்த்தம். சரியா? இதுல யாராவது தெரிஞ்சவங்க நம்ம கட்சிக்காரங்க யாராவது இருந்தீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லப்பா, எல்லாரும் சுகபோகமா தான் இருந்து வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லிருங்க, பாத்துக்கலாம். சரியா? 2010 இருந்து 2021 வரைக்கும் பொண்டாட்டி தாலியை வித்து தான் இந்த கட்சியவே நடத்தணும் நாங்க. சரியா? அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இந்த கட்சியை ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு கொண்டு போய் தான் 2016 வந்துரும் நினைச்சு ஓடணும். முடியல. 2014 தோல்வி தெரிஞ்சோம். 2014 2021 வரைக்கும் மறுபடியும் வித்து செலவழிச்சு ஓடணும். சரியா? யாரையும் போய் வித்து செலவழிச்சுன்னு சொல்லல, ஆனாலும் கட்சிக்காக செஞ்சவங்க. அவங்க நல்லா இருக்கணுமா, நல்லா இருக்கக்கூடாது. 2021 ஆட்சி வந்தது இல்ல, ஆட்சி வந்தவொடனே அவங்க வீட்டம்மா எல்லாம் எதிர்பார்ப்பாங்கல்ல, வச்ச நகையை திருப்பணும்னு எதிர்பார்த்திருப்பாங்கல்ல, ஏதாவது செஞ்சிருக்கணும்ல, செய்யல இல்ல. அப்ப அத்தனை அமைச்சர்களும் பண்ண வேலைக்கு பலியாடு யாரு? நாங்க தானே. உண்மையா உழைச்ச நாங்க தான் தம்பி தெருவில் நிக்கிறோம். எல்லா அமைச்சர்களும் செட்டில் ஆயிட்டாங்க. இன்னைக்கு அவங்க வழக்குக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க. அது பாதிக்காது. அப்புறம் நாங்க பேசாம யார் தம்பி பேசுவா? எங்க வழிகள் அதிகம் தம்பி. இன்னைக்கு ஆட்சியெல்லாம் போச்சு, எங்களால் ஆட்சியெல்லாம் போல. எங்களால் ஆட்சியெல்லாம் போச்சு நாங்க மூடிக்கிட்டு இருந்திருப்போம். ஆட்சியெல்லாம் போனது இவங்க ஆடின ஆட்டத்தினால் ஆட்சியெல்லாம் போச்சு. அப்ப நாங்க அதை சொல்லத்தானே செய்வோம். அப்ப எங்களுக்கு அந்த வேதனை இருக்கத்தானே செய்யும் தம்பி. அப்ப நாங்க அதை பேசத்தானே செய்ய வேண்டியிருக்கோம். அப்புறம் நாங்க என்ன பண்ண சொல்றேன்? நீங்களும் ஆக்கப்பூர்வமா பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. என்னோட உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா என்னோட பதிவோட தள்ளி விட்டு போயிடுங்க, ஒன்னும் தவறு வந்துடாது, தப்பு வந்துடாது. நீங்க இன்பாக்ஸ்லயே பேசலாம், ஒன்னும் தப்பு இல்ல. நான் யார்ட்டையும் மரியாதை குறைவா பேசவே மாட்டேன். நீங்க யோசிக்கவே வேண்டாம். சரியா? நீங்க எப்படி பேசினாலும் சரி, நான் கூலா தான் பதில் சொல்லுவேன். சரியா? அதனால நீங்க வாங்க, இன்பாக்ஸ்ல வாங்க. தானே நீங்க இப்படி சொல்லிருக்கீங்க, இல்ல தம்பி நீ இப்படி சொல்லிருக்கடா, இல்ல நீ ஏன்டா இப்படி சொன்ன அப்படின்னு கேளுங்க, ஒன்னும் தப்பு இல்ல. கட்சிக்காரனா கேட்டா எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்லுவேன். நீ விரோதியா பேசி வேற மாதிரி பேசணும் அப்படின்னு நினைச்சா தான் அதுக்கு வேற மாதிரி பதிலும் நான் வச்சிருக்கேன். சரியா? அதனால நீங்க பண்ற விஷயத்த கரெக்டா நீங்க பண்ணீங்கன்னா யாரும் உங்களை குறை சொல்ல போறது கிடையாது. நாளைக்கு இது ஒரு மைனஸ்ல போய் நின்ற கூடாதே அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் தான். மற்றபடி நீங்க யாருன்னு எனக்கே தெரியாது.
ஒன்னொன்னுக்கு ஒன்றும் முறை சொல்லிலையும் நீங்க சென்சி டிஎம்கேன்னு அறிவிப்பு வரல. நீங்க நிர்வாகிகளும் கிடையாது, கட்சிக்கு உண்டான அதுவும் கிடையாது. நான் 6 உறுப்பினர் அட்டை வச்சிருக்கேன் தம்பிகளா, 7 வச்சிருக்கிறேன் நான். அதனால நீங்க என்ன பல்லு, நீ கட்சிக்காரரா இவர் கட்சிக்காரர் இருக்காரான்னு முதல்ல பார்த்து சொல்லுங்க. இந்த நயல் நக்கால் நின்னால வேண்டாம் தம்பிகளா. சரியா, நான் ஒன்றும் நிறைய பேசிடுவேன். சரியா, நீ 1% தான் இப்ப பேசியிருக்கேன். அதனால கடந்து போங்க. சரியா.